1996 ரஷ்யால இஸ்மைலோவோ பார்க் அப்படின்னு ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல இருந்து நிறைய பேர் தெரிச்சு ஓடுறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரே ஒரு வார்த்தை பேசப்படுது. அந்த வார்த்தையை மறுபடி 2022 நம்ம எல்லாமே பேசிட்டு இருக்கோம். அதுதான் டர்ட்டி பாம்ப். இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறத 1996 ரஷ்யாவுக்கு எதிராக யார் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். வேற யாருமே கிடையாது. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு ஆதரவாக நின்று போராடிட்டு இருக்கிற சேச்சன் ஆர்மி இருக்கு பார்த்தீங்களா, அதே சேச்சன் ஆர்மியினுடைய இல்லாட்டி சேச்சன் அப்படிங்கிற அந்த இடத்தினுடைய வேறொரு குழு ரஷ்யாவுக்கு எதிராக அந்த குண்டை வைக்கிறாங்க. ஸோ டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறது இருக்குப்பா, அது வெடிச்சிச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வெளியேற்றப்பட வேண்டும், குறிப்பாக அணு ஆயுத போர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த செக்யூரிட்டி சர்வீசஸ் சேர்ந்து எல்லாருமே அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணுறாங்க. இப்படி 1996 இருந்த டர்ட்டி பாம்ப் CCM-137 மற்றும் கொஞ்சம் டைனமேட்டை வச்சு உருவாக்கப்பட்டது தான். ஆனால் அதன் பிறகு 1998 சேச்சனியா அப்படிங்கிற இடத்துலையே ஒரு ரயில்வே ட்ராக்ல மறுபடியும் ஒரு டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறது வெடிக்க போகுதுங்கிற தகவல் வருது. அந்த தகவல் அறிஞ்ச உடனே அந்த டர்ட்டி பாம்பும் டிஃப்யூஸ் செய்யப்படுது. ஸோ வரலாற்றில் 2 முறை மட்டும்தான் இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆனால் அந்த 2 முறையும் வெடிக்காமல் வெடிப்பதற்கு முன்பாகவே டிஃப்யூஸ் செய்யப்பட்டிருக்கு. இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் லேட்டஸ்ட் ஹாட் டாபிக் என்னன்னா, உக்ரைன் இந்த டர்ட்டி பாம்பை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். டர்ட்டி பாம்ப்னா என்ன, ஏன் மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க, ஏன் ரஷ்யா உக்ரைன் மீது இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க, அமெரிக்கா, பிரான்ஸ், UK போன்ற நாடுகள் இதை மறுப்பதற்கான காரணம் என்ன, IAEA அமைப்பு இதை எப்படி உறுதிப்படுத்தினாங்க, பல கேள்விகளுக்கான பதிலாக இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே லீடர்ஸ், தலைவர்கள் ஏன் திடீர்னு இந்த மாதிரி முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான். ஒரு ஆள் டர்ட்டி பாம்புன்னு சொல்றாங்க, இன்னொரு ஆள் நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தலைவர்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு காலகட்டத்தில் தலைவராக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தலைவராக மாறுறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஆடியோ புக் சம்மரியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். லீடர்ஸ் ஈட் லாஸ்ட் அப்படிங்கிறதுக்கான ஆடியோ புக் சம்மரி தான். இந்த ஆடியோ புக் சம்மரி நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு TPM50 அப்படிங்கிற கோடு தான். ஸோ வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு உங்களால் தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம மனசுல வர்றது அணுகுண்டு தான். இந்த அணுகுண்டு அப்படிங்கிறது அணுச்சிதைவு வழியாகவோ இல்லாட்டி அணுச்சேர்க்கை வழியாகவோ உருவாக்கலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல ஒரு அணுவை பிளக்கும் போது அந்த அணுவிலிருந்து வரக்கூடிய சக்தி தான் மிகப்பெரிய அளவு ஒரு செயின் ரியாக்ஷனா மாறி அணுகுண்டாக வெடிக்கிறது. அதுல பல மடங்கு வெப்பம் அப்படிங்கிறது வெளியேறும். இது எல்லாமே சயின்ஸ்ல நம்ம படிச்ச ஒரு டாபிக். ஆனால் இப்போ டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யாருமே அதிகளவு பேசாத ஒரு டாப்பிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விஷயங்களை தேடி பார்க்கும்போது தான் 1996 1998 இந்த டர்ட்டி பாம்பை பற்றி உலகமே அறிந்திருந்த செய்தியை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறது ஒரு அணு ஆயுதம் தானா அப்படின்னு பார்த்தா, பை தியரிட்டிக்கலி அது ஒரு அணு ஆயுதம் தான், ப்ராக்டிக்கலாக அது ஒரு அணு ஆயுதம் கிடையாது. அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது அதனால் வெடிப்பு ஏற்பட்டால் பல ஆயிரம் மனிதர்கள் உடனடியாக இறந்துருவாங்க. வரும் தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் பெரிய சிக்கல் எல்லாமே இருக்குது. இந்த டர்ட்டி பாம்பு வெடித்தாலும் அப்படித்தான். ஆனால் மக்கள் இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவாக இருக்கும். இந்த குண்டை உருவாக்குவது அணு ஆயுதத்தை உருவாக்குறது மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. இந்த டர்ட்டி பாம்பை யார் நினைச்சாலும் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சோண்டு மூலப்பொருட்கள் மட்டும் இருந்தால் போதும். இந்த மூலப்பொருட்கள் அப்படிங்கிறதும் டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் கையில் இருந்தோ இல்லாட்டி பல அரசாங்கங்களை ஏமாற்றியோ தயாரிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்க்க போனால் ஈஸியாக தயாரிக்கக்கூடிய ஒரு குண்டு தான் இந்த டர்ட்டி பாம்ப். இந்த டர்ட்டி பாம்ப் அப்படிங்கிறது ஒரு அணு ஆயுதமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அதுக்கான காரணம் இந்த டர்ட்டி பாம்பு வெடிக்கும் போது கதிர் இயக்கம் அப்படிங்கிறது வெளியிடப்படும், ரேடியேஷன் அப்படிங்கிறது வெளியிடப்படும். அப்படின்னா இந்த பாம்பு எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு லட்சுமி பட்டாசுலாம் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த லட்சுமி பட்டாசு வெடிக்கும் போது என்ன நடக்குது? அந்த வெடிப்பொருளை தீ படும்போது அதில் ஏற்படுற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வழியா ஒரு குண்டு இல்லாட்டி வாயு அப்படிங்கிறது விரிவடைகிறது. அப்படி விரிவடையும் போது அந்த வெடிக்குள்ள நிற்க முடியாத அளவு வரும்போது அது டமார்னு ஒரு சவுண்ட்ல வெடிக்குது. ஆனால் அது வெடித்ததுக்கு பிறகு அந்த பேப்பரும் என்ன செய்யும்? வெடிச்சு செதறும். அதாவது பீஸாக போகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சப்தத்தை விட அந்த பேப்பர் போகிறது ரொம்ப பேருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த டர்ட்டி பாம்பும் தயாரிக்கப்படுது. ஒரு வெடிப்பொருள் அப்படிங்கிறது தேவை. எப்படி லட்சுமி வெடிக்குள்ள கருப்பாக இருக்கக்கூடிய வெடிப்பொருள் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு டைனமைட் போன்ற ஒரு வெடிப்பொருள் அப்படிங்கிறது தேவை. இந்த வெடிப்பொருள் வெடிக்கும் போது ஒரு பேப்பர் வெடிச்சு செதறிச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த கதிரியக்க தனிமம் இல்லாட்டி கதிரியக்க பொருள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பொருளும் இந்த வெடிப்பு கூடவே சேர்ந்து காற்றோடி காற்றா என்ன செஞ்சிடும்? பரவ ஆரம்பிக்கும். ஸோ இங்கே அணுவை பிளக்கவும் இல்லை, அணுவை சேர்க்கவும் இல்லை. ஆல்ரெடி கதிரியக்கம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு வெடிகுண்டு வச்சு வெடிக்க வச்சு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். அவ்வளோதான். ஸோ இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நம்முடைய கேள்வியாக இருக்கலாம். இதனால் பிரச்சனை அப்படிங்கிறது கதிரியக்க பொருளை எப்படி மனித உடல் ஏற்றுக்கொண்டாலும் அது சுவாசிப்பது வழியாகவோ இல்லாட்டி தோல் வழியாகவோ போனாலும் அது பெரிய ஒரு டேஞ்சர் தான். ஆனால் அணு ஆயுதம் மாதிரி இல்லாட்டி பெரிய ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாதிரி இந்த டர்ட்டி வெப்பனால் பெரிய உயிர் சேதம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. மக்களுக்கு இதை உணரக்கூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரேடியேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறத பெருவாரியான மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? உணர மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த ரேடியேஷனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்கும். பெரிய அளவு இல்லாட்டினாலும் மனிதர்களுக்கு கதிரியக்கத்தால் என்னென்ன ஆபத்துகள் இருக்கோ அத்தனை ஆபத்துகளும் இந்த டர்ட்டி பாம்பால் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த டர்ட்டி பொருளுக்கு சின்ன ஒரு உதாரணத்தை பார்க்கணுன்னா 5 கிலோகிராம் டிஎன்டியும் அதே மாதிரி வெறும் 9 கிராம், நான் சொல்கிறது 9 கிராம் ரேடியேஷன் இருக்கக்கூடிய கோபால்ட் 60 அப்படிங்கிறத எடுத்து இந்த 5 கிலோகிராம் டிஎன்டியை வெடிக்க வைக்கும்போது அதுக்கு மேலே 9 கிராம் கோபால்ட் 60 வச்சோம்னா நியூயார்க் சிட்டி அளவுக்கான இடத்தில் இந்த ஒரு வெடிக்கான அந்த எஃபெக்ட் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருடங்களுக்கு அங்கே யாராலையும் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 9 கிராம் கோபால்ட் 60க்கு இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே தான் இந்த டர்ட்டி பாம்பினுடைய எஃபெக்டை எந்த வெடிப்பொருளை வச்சு வெடிக்க வைக்கிறோம், அது எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. இப்போ நம்ம வச்ச இந்த ஒரு டர்ட்டி பாம்பில் 5 கிலோகிராம் டிஎன்டி தான் இருந்தது. அதே இது ஒரு 20 கிலோகிராம் டிஎன்டி இருந்தது என்றால் இதை ரொம்ப வீரியமான குண்டு அப்படின்னு சொல்லி அழைக்கலாம். ஸோ டர்ட்டி பாம்பை பொறுத்த வரைக்கும் இந்த கதிரியக்க தன்மை இருக்கக்கூடிய பொருள் எவ்வளவு வைக்கிறோம், அதே மாதிரி அதை வெடித்து சிதற வைக்கக்கூடிய வெடிப்பொருள் எவ்வளவு வைக்கிறோம், இதை பொறுத்து தான் மக்களுடைய உயிர், அங்கே இருக்கக்கூடிய பொருட்களுடைய சேதாரம் இது எல்லாமே அளவீடு செய்யப்படுது. உக்ரைனில் இந்த டர்ட்டி பாம்பை 2 இடங்களில் தயாரிக்கிறாங்க. அதுக்கான சின்ன சின்ன உளவு செய்திகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. ஐயோ, டர்ட்டி பாம்பா? இந்த டர்ட்டி பாம்பு வெடிச்சது அப்படின்னா பல ஏரியாக்கள் பல வருடங்களாக மனிதர்கள் வாழ முடியாத பகுதியாக மாறிவிடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் ரஷ்யா சொன்ன உடனே IAEA அமைப்பு என்ன செய்யுது? ஓகே, நாங்கள் உக்ரைன்கிட்ட கேட்டு அங்கே போய் ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைனுக்கு போனதாக சொல்லக்கூடிய IAEA அமைப்பு ரஷ்யா சொன்ன 2 இடங்களிலும் டர்ட்டி பாம்பு உருவாக்குவதற்கான இல்லாட்டி அங்கே உருவாக்கப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை உக்ரைன் கண்டிப்பாக இந்த டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணுறதுக்கு 50-80% 80% வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா இதை மறுக்கிறாங்க, UK இதை மறுக்கிறாங்க, பிரான்ஸ் இதை மறுக்கிறாங்க. டர்ட்டி பாம்புனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அது வெடிச்சா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, அதனுடைய வெடிப்பொருள் அந்த வெடிசக்தி இதை பொறுத்து தான் அந்த பாம்பினுடைய வீரியம் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ரஷ்யா இப்படி பொருள் இருக்குன்னு சொல்கிறாங்க, உக்ரைன் அதை மறுத்தா கூட பரவாயில்லை. ஏன் அமெரிக்கா, பிரான்ஸ், UK இதை மறுக்கணும்? இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இந்த டர்ட்டி பாம்பினுடைய சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். ஒரு டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறது வெடிச்சிருச்சுன்னா அங்கே ரேடியேஷன் வந்துடும், பெரிய அளவு கதிரியக்க பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால மக்கள் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. இந்த ரேடியேஷன் இருக்கக்கூடிய இந்த வெடிப்பொருள் வெடித்து சிதறும் போது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் இதனுடைய தீவிரத்தன்மை இருக்குமா அப்படின்னு பார்த்தா இது காற்றுடன் காற்றாக கலந்து விடுகிறது. நான் சொன்ன கோபால்ட் 60 இருக்கட்டும் இல்லை சீசியத்தினுடைய ஐசோட்டோப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப பெரிய அளவில் ஒரு மேகமூட்டத்திலலாம் கலந்துருச்சுன்னா அந்த மேகம் எங்கெங்கே போகுதோ அங்கே எல்லாமே ரேடியேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கதிரியக்கம் அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி எல்லா இடங்களிலும் பரவிவிடும். அப்படி பரவும்போது ஓகே, இது சுற்றுச்சூழலில் பரவும்போது அதனுடைய வீரியத்தன்மை குறைந்தாலும் மக்களிடையே என்ன வரும்? ஒரு அச்ச உணர்வு அப்படிங்கிறது வரும். பல வருடங்களுக்கு அந்த இடங்களில் மனிதர்கள் வாழ முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம். உக்ரைன் யாருக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஐரோப்பாவிற்கு.
ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக உக்ரைன் கருதப்படுவதால் தான் நாட்டோவில் உக்ரைன் சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாட்டோவில் உக்ரைன் சேருகிறது என்றால் உக்ரைனுக்கு எதிராக நான் போர் புரிவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அங்கே ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படி இல்லைன்னா யுத்தத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உக்ரைன் இந்த டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி பறந்த உடனே அது யாருக்கெல்லாம் ரொம்ப பெரிய பேனிக்கை ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும். உக்ரைன் இந்த டர்ட்டி பாம்பை ரஷ்யாவில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லவே இல்லை. உக்ரைனுக்குள்ளேயே சில இடங்களை 4 ரீஜனை ரஷ்யா பிடித்து வச்சிருக்காங்க. அந்த இடங்களில் உக்ரைன் இந்த டர்ட்டி பாம்பை போடுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ உக்ரைனுக்குள்ளேயே உக்ரைன் இந்த டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்ன உடனே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா கிட்ட இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தானே ரொம்ப பெரிய அளவில் பயம் வரும். போலந்துக்கு, அதே மாதிரி அந்த கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, ஒருவேளை உக்ரைன் இதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த டர்ட்டி பாம்பை பயன்படுத்தினாங்க என்றால் அந்த நேரத்தில் காற்று எந்த திசையில் இருக்குது, இல்லை அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அது எங்கள் நாட்டுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் எங்கள் நாட்டிலையும் ரேடியேஷன் பரவிவிடும். எனவே உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய சப்போர்ட்டை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ ரஷ்யா ஒரு செய்தியை பரப்பும்போது, உதாரணத்துக்கு ரஷ்யா நான் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பல நாட்களாக அமெரிக்கா சார்பு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவங்க எல்லாருமே சொன்னாங்க. அந்த நேரத்தில் எல்லாமே ரஷ்யா என்ன செஞ்சாங்க, இல்லை அணு ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கான எந்த ஐடியாவும் என்கிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் எல்லாருமே இதை ஐநா சபைக்கு வர கொண்டு போனாங்க. ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்த போகுது, என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறத ஐநா சபையிலும் பல நாடுகளிலும் இந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ஓடிச்சு. ஏன் நம்ம ஊர் செய்தித்தாளில் கூட அணு ஆயுதம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டார்கள். ஸோ அமெரிக்கா சொன்ன ஒரு குற்றச்சாட்டை ரஷ்யா மறுத்த பின்னரும் அமெரிக்கா பல நாடுகளுடைய அந்த ஒரு கூட்டமைப்பை வைத்துக்கொண்டு ரஷ்யா இதை பயன்படுத்தும் போது நம்ம பொருளாதார தடையை விதிக்க வேண்டும். ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட சொன்னாருங்க, ரஷ்யா அணு ஆயுதத்தை பயன்படுத்த போது ஸோ அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான பொருட்கள், மூலப்பொருள், ரா மெட்டீரியல்லாம் யாருமே ரஷ்யா கூட கொடுத்து வாங்கக்கூடாது. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கும் இந்த யுத்தத்தில் பாதி பங்கு இருக்கு, அந்த பாவத்தில் பாதி பங்கு இருக்குன்னு சொன்னார். ஆனால் இப்போ ரஷ்யா அதே குற்றச்சாட்டை வைக்கும்போது யூஎஸ், பிரான்ஸ் மற்றும் யூகே சொல்வதற்கான காரணம், இவங்க ஒரு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க, உக்ரைனுக்கு ஆதரவாக நம்ம நிற்க வேண்டும். எவ்வளோ வருடங்கள் ஆனாலும் சரி. ஏன்னா ஜெர்மனி கூட நேற்று சொன்னாங்களே, இது இந்த உக்ரைனை சரிப்படுத்த வேண்டியது ஒரு தலைமுறைக்கான பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம தலைமுறையோடு இல்லை, வரக்கூடிய தலைமுறையும் உக்ரைனை சரிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெர்மனிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சப்போஸ் இப்போ உக்ரைன் இந்த டர்ட்டி பாம்பை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வருது அப்படின்னா இந்த நாடுகள் எல்லாருமே என்ன செய்வாங்க, நான் இனிமே உக்ரைனுக்கு உதவ மாட்டேன், ஏன்னா உக்ரைனால ஏன் நாட்டு மக்களுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, டர்ட்டி பாம்பை அவங்க யூஸ் பண்ண போறாங்களாம், அதனால சப்போர்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உக்ரைனை ஒரு சந்தேக கண்ணோடி பார்ப்பாங்க. இதுதான் ரஷ்யாவுக்கும் வேணும். சப்போஸ் அப்படி ஒரு சந்தேக பார்வை வந்துவிட்டது என்றால் உக்ரைனுக்கு வர வேண்டிய பலவிதமான உதவிகளும் நின்றுவிடும். மேபி உக்ரைன் அதை பயன்படுத்தினா கூட அந்த நாடுகளுக்கு பாதிப்பும் இருக்கு. ஸோ 2 விதங்களிலும் உக்ரைனை பிற நாடுகள் தனிமையாக பார்ப்பாங்க, கொஞ்சம் சந்தேகத்தோடு பார்ப்பாங்க. இந்த சந்தேகத்தோடு பார்த்தாங்கன்னா அமெரிக்கா, பிரான்ஸ், யூகே போடுற எந்த திட்டமும் எந்த செய்தியும் பெரிய அளவு அந்த மக்களிடையே போய் சேராது. அந்த மக்கள் இவங்களை எதிர்க்கையோ ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் ஐரோப்பாவிலே பல பிரிவுகள் அப்படிங்கிறது வரும். நாட்டோ படைக்குள்ளேயே பல பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால தான் ரஷ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, டர்ட்டி பாம்பை உக்ரைன் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. அதை மறுக்கிறது இந்த 3 நாடுகள். சரிப்பா, இதை மறுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த டர்ட்டி பாம்பை பயன்படுத்தினாங்க அப்படின்னா உயிர் சேதம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த வெடிப்பொருளுடைய அளவை வைத்து 5 கிலோகிராம் டிஎன்டியா இல்லை 10 கிலோகிராம் டிஎன்டியா அந்த டர்ட்டி பாம்பை உருவாக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். இந்த ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற இன்னொரு கேள்வி வரலாம். ஏன்னா அணு ஆயுதத்தை தயாரிக்கணும்னா ரொம்ப பெரிய ரா மெட்டீரியல் வேணும். அதை இப்போது யுரேனியமாக இருந்தால் அதை என்ரிச் பண்ணணும். இப்படி பல ப்ரொசீஜர் இருக்கே, இதுக்கு எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு பார்த்தா சில விதமான ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதிலிருந்து அவுட்புட் ஆகவோ இல்லை இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ரேடியோ ஆக்டிவான சில பொருட்கள் தேவைப்படுகிறது. அந்த ரேடியோ ஆக்டிவ் பொருட்கள் பை ப்ராடக்டாக கொடுக்கக்கூடிய சில விதமான எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது. அந்த பை ப்ராடக்டை எடுத்து இந்த குண்டுக்கு மேலே அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும், மிகப்பெரிய அளவு ஒரு டர்ட்டி பாம்பை உருவாக்க முடியும். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 1996ல் சீசியம் 137 அப்படிங்கிற ஒரு ஐசோட்டோப் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி. இந்த சீசியம் 137 அப்படிங்கிற இந்த ஐசோட்டோப் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும்.
இதே மாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பலவற்றிலிருந்து இந்த ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக இந்த டர்ட்டி பாம்பு அப்படிங்கிறது பெரிய அளவு பாதிப்பு இல்லைனாலும் அதனால் ஏற்படக்கூடிய அந்த பயம், அந்த பரிதவிப்பு, அது பெரிய அளவில் இவங்க மேலே கான்சன்ட்ரேட் பண்ண வைக்க முடியும். அதே நேரத்தில் இவங்களை எதிர்க்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட தான் டர்ட்டி பாம்பு இருக்குல்ல அப்படிங்கிற அந்த ஒரு பயமும் அங்கே விதைக்கப்படும். சரிப்பா, இதனால தான் அமெரிக்கா, போலந்து, மோல்டோவா நாடுகளை சார்ந்தவர்கள் இந்த அயோடின், சொல்லப்போனால் இந்த பொட்டாசியம் அயோடைடெல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். உண்மையிலேயே அங்கே ஒரு ரேடியேஷன் பிரச்சனை இருக்குது. கதிர்வீச்சு பொருட்கள் இல்லாட்டி கதிர்வீச்சு அபாயம் இருக்கக்கூடிய ஒரு யுத்தமாக இதை பார்ப்பதனால பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமும் வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது சாதாரணமாக ஒரு உப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு உப்பு தான் வச்சுக்கோங்களேன். இதில் கூட, அதாவது உப்பை அயோடைடு உப்பாக மாற்றுறதுக்கு கூட இந்த பொட்டாசியம் அயோடைடெலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் எக்ஸாக்டாக இந்த பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது ரேடியேஷன் அயோடின் இருக்கும் பாருங்கள். இந்த ரேடியேஷன் அயோடின் அப்படிங்கிறது நம்முடைய தைராய்டு கிளாண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோதான். ஸோ எல்லா விதமான ரேடியேஷன்லேருந்தும் இந்த பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது நம்மளை காப்பாற்றாது. எல்லா ஆர்கன்ஸையும், எல்லா உள்ளுறுப்புகளையும் இந்த பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிறது காப்பாற்றாது. ஜஸ்ட் தைராய்டு சுரப்பியை மட்டும்தான் இந்த பொட்டாசியம் அயோடைடால் கொஞ்சமாக பாதுகாக்க முடியும். அதுவும் அங்கே ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இருந்தால் மட்டும்தான். ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இல்லைனா இது வேஸ்ட். ஸோ எப்படி இருந்தாலும் ஓகே, சின்ன விதத்துலையாவது இதை நம்மளை காப்பாற்றிராதா அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் இந்த பொட்டாசியம் அயோடைடு அப்படிங்கிற டேப்லெட்டை வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஓவராலாக இந்த டர்ட்டி பாம்புனா என்ன, அந்த டர்ட்டி பாம்பை ஏன் உக்ரைன் பயன்படுத்தலாம், எவ்வளோ ஈஸியான ஒரு ப்ரொசீஜர், அப்படி பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், அதை US, UK, பிரான்ஸ் போன்ற நாடுகள் மறுப்பதற்கான அரசியல், இதை ரஷ்யா சொல்கிறதுக்கான அரசியல், இது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் டாப்பிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை அனுப்பியோ இல்லை நீங்கள் கூட இதை படிச்சுட்டு கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணாலோ அந்த கன்ஃபியூஷனை மக்கள் மனதிலிருந்து நீக்கிவிடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.